வணக்கம் அக்கா. வணக்கராஜ். நமக்குள்ள அறிமுகமே தேவையில்லை, அதுவும் உங்களுக்கு அறிமுகமே தேவையில்லை, பூக்கடைக்கு விளம்பரம் தேவையில்லைன்ற மாதிரி ரொம்ப அழகான பக்தி பாடல்களாக இருக்கட்டும், நாங்கள் எங்கள் வயசில் ரசித்த குத்து பாடல்களாக இருக்கட்டும், அக்காவோட குரல்ன்றது தனியாக இருக்கும். மாலதி லக்ஷ்மணன் அக்கா இன்னைக்கு வந்து நம்மளுடைய விளக்கடை எக்ஸிபிஷனுக்கு வந்து விளக்கேற்றி ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க. இது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியம்க்கா. எனக்கும் பெரிய சந்தோஷமா. ஏன்னா ஏதோ வேலையா சுத்திட்டு இருக்கோம். இது எப்பயுமே சொல்லியிருக்கேன், இது கடையில கடவுளோட வீடு அப்படின்னு. இல்லை, ஒரு கடைக்குள்ள வர மாதிரி ஒரு ஃபீலிங்கே இதுல இருக்காது. அது இல்லாமல் ஒரு குடும்ப நண்பரோட குடும்பத்தை பார்க்க வர மாதிரி ஒரு உணர்வு தான். இன்னைக்கு இந்த பாக்கியம் வந்து அம்பாள் எனக்கு கொடுத்தது வந்து எனக்கு தெரியுது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம்க்கா. உங்களுக்கு விளக்கு எக்ஸிபிஷன் எப்படி ஒரு ஃபீல் கொடுத்ததுக்கா? நீங்கள் வருவீங்க, நீங்கள் ரெகுலராக வருவீங்க. போன வாரம் வந்து கூட ஒரு 5.5 அடியில் விளக்கெல்லாம் வாங்கினீங்க. பட் இந்த தனியாக இப்போ எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, இந்த விளக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு இது வந்து எப்படின்னா, மேபி முன்னாடி இருந்த ஜென்ரேஷன், அதாவது அம்மா வடிவகரசி அம்மா வந்தாங்க, நம்மளோட வயசுல கூட அவங்க ஒரு அனுபவம் பார்த்துட்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு அனுபவம் பார்த்து வந்தீங்களா. இனி வரும் தலைமுறை வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தெரியாம இருப்பாங்க. இந்த மாதிரிலாம் கூட விளக்கு இருக்கா, நம்மளுக்கே கூட சில விளக்குலாம் தெரியாது. இப்போ எனக்கு என் டாக்டர் வந்து சொல்லுவா, அம்மா இந்த விளக்கு ஒன்று இருக்குமா, இந்த அதெல்லாம் தெரியாது எனக்கு. ஏன்னா நம்ம ஏதோ ஒரு பயணத்தை நோக்கி ஓடிட்டோம். இந்த மாதிரி விஷயங்கள், ஏதாவது இந்த மாதிரி எக்ஸிபிஷன் நடக்கும்போது அது சம்பந்தமான விஷயங்கள் நிறைய இருக்கும் இல்லைட்டா. அப்போ நம்ம கற்றுக்கிறதுக்கு நிறைய இருக்கும், தெரிஞ்சுக்கிற விஷயங்கள் நிறைய. அந்த மாதிரி தான் எனக்கு விளக்குகள் வந்து ஒரு சின்ன விளக்குல இருந்து பெரிய விளக்கு நமக்கு தெரியும். நான் சின்ன விளக்குல என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்றத இன்னைக்கு நான் இந்த எக்ஸிபிஷன்ல பார்த்தேன். ஸோ அற்புதமா அழகா இருந்தது. சந்தோஷங்கா. நீங்கள் எப்போவுமே வரும்போது உங்கள் பேரனோட வருவீங்க. ஏன்னா நீங்கள் பார்க்குற விஷயத்த உங்கள் குழந்தைங்களுக்கும் பேரனுக்கும் கொண்டு போகணுன்றதுல அவ்வளோ ஆர்வமாக நீங்கள் 2-3 வாட்டி வரும்போதும் பேரனோடையே வந்தீங்க. அது எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது மாதிரி நிறைய பேர் இங்கே வர்றவங்களும் அவங்கவுங்க குழந்தைங்களோட வரும்போது நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்களை பார்க்கக்கூடிய கிடக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இங்கே கண் போதாது இதை பார்க்கறதுக்கு. ஏன்னா எதை பார்த்துட்டோம், எதையா மிஸ் பண்ணிட்டோமா, இதை விட இது அழகா இருக்கு, இதை விட இது அற்புதமா இருக்கே அப்படின்ற மாதிரி தான் இங்க இருக்கு எப்பவுமே. அதுதான் நான் சொல்றேன் இல்லைங்களா, ஒரு கடவுள் அந்த மாதிரி ஏதோ ஒரு சொந்தத்துக்குள்ள வந்த மாதிரி இருக்கு. சில ஓடுற மாதிரி சில இடங்கள் வந்து இந்த வேலைக்கெல்லாம் பரவாயில்ல மாதிரி. இன்னைக்கு சிறப்பான இந்த விளக்கு ஆனால் நிறைய விஷயம் எங்கேயாவது அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்களை எடுத்துட்டு போகணுன்றது. உங்களுக்கு ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்கணும். இது வந்து இதுதான் சாணி ஆன்மீகம்னா உங்களுடைய பார்வையில் என்னவா நினைக்கிறீங்கக்கா? சின்ன வயசுல நம்ம வந்து ஒரு விளக்கேற்றுவோம், சாமி கும்பிடுவோம். ஒரு பண்டிகைகள் வந்தால் அன்னைக்கு ஒரு சிறப்பாக இருக்கும். ஒரு பொங்கல்னா தீபாவளி தான், ஒரு மகாலட்சுமி பூஜை அந்த மாதிரி இருக்கும். பட் வயசு ஏற 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 நம்மளுக்கு அந்த ஒரு அனுபவம் வருதுங்களா, அது ஆன்மீகம்ன்றது வார்த்தையால் சொல்ல முடியாது. வார்த்தைகள் தான் இல்லாங்க. நான் சாமி போயிட்டு போனேன், தெரிஞ்சது அப்படின்றது சொல்ல முடியும். உணர்வுகள்னு ஒன்று இருக்குங்களா, அது வந்து அற்புதமானது. அது வந்து நம்மளால சொல்லி எப்படி சொல்றதுனே தெரியாத ஒரு விஷயம். பட் ஆன்மீகத்துக்கு நான் இப்போ தீவிரமா உள்ள போயிட்டேன் தான் நான் சொல்ல போயிருக்கேன். ஆன்மீகத்துக்குள்ள அப்படி. ஏன்னா எதுவுமே ஆன்மீகம்ன்றது என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, எதுவுமே நத்திங், எதுவுமே கிடையாது. நம்ம சடைச்சிச்சுன்னா எனக்கு லைஃப்ல போதும் நினைச்ச விஷயம் விட்டு போயிடுச்சா வருத்தப்படுறாங்க அப்படின்ற ஒரு உணர்வு வசிக்கிறாங்க. அது பெரிய ஆன்மீகம் தான். அந்த ஆன்மீகம் தான் சொல்லி எதெல்லாம் நம்ம அற்புதமா நினைச்சிருக்கோம் அதெல்லாம் நமக்கு சாதாரணமா தெரிஞ்சவங்க. எதை நோக்கி நம்ம ஓடிச்சோம் அதெல்லாம் எது செய்தது தான் நம்ம ஓடணும். என்ன எதுவுமே இல்லையே அப்படின்றத கன்சிடர் உணர்வு பூர்வமா உணரும் போதுதான் அது புரியும். அதுதான் ஆன்மீகம் அப்படின்னு என் பார்வை. இந்த வயசுல ஒரு லேடியா வீட்டை விட்டு வெளியில வந்து வீட்டையும் கவனிச்சு இந்த வெளி வேலைகளையும் பேலன்ஸ் பண்றது எவ்வளவு சிரமம். ஆமாம், அதுல நம்மளுக்கு ஆத்ம பலத்தை கொடுக்கக்கூடியது இந்த ஆன்மீகம் தான். அதை நான் உங்ககிட்ட நிறைய தேடலை பார்க்குறேன். நீங்கள் காஞ்சிபுரம் நம்ம கடைக்கு வந்து பாடுறதுக்கு வந்தப்பவும் அதுக்கப்புறமும் நீங்கள் லிஸ்ட்டு வச்சுட்டு வந்தீங்க, நான் இந்தந்த கோவிலெல்லாம் பார்த்துறணும் அப்படிங்கும்போது எனக்கு அப்போ இன்னுமே வந்து உங்கள் மேலே ஒரு
வந்தேன், ஒரு இடத்துக்கு போனேன், வேலை பார்த்தேன், கிளம்பிட்டேன் அப்படின்னு இல்லாமல் அந்த போன இடத்துல நான் இன்னும் என்னெல்லாம் பார்க்க முடியும், என் மனசுக்கு இதமான விஷயங்கள், இந்த நிதானம் உண்மையிலே நம்மளுக்கு ஒரு 40-45 கடந்தாதான்க்கா வருது. ஏன்னா பரப்பரன்னு ஓடி நம்ம வந்து இது அதே மாதிரி நம்ம மனசுல நம்ம நினைக்க சொல்லி நான் கேட்குது ஏதோ நம்ம ஸ்ட்ராங்காக நினைக்கிறோமோ அது நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம நடுவில் பேசிட்டு இருந்த அம்மா வந்தா நம்ம வந்து சாமி கிட்ட போயிட்டு எனக்கு இதை கூட அதை கூட எனக்கு அது வேணும், எனக்கு இது கிடைச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன வேணும் சார், நீங்கள் எனக்கு கூட நீ என்ன கொடுக்குறியோ இல்லை எனக்கு இது கொடுக்க வேணாம் நீ நினச்சினா ஓகே அப்படின்ற ஒரு மனுஷன். அதே மாதிரி நான் 2 விஷயங்கள் நான் வந்து ஆசைப்பட்டது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆசைப்பட்டேன். என்னன்னா இந்த கோவில் ஃபுல்லாக பாடணும் அப்படின்றது என்னோட பெரிய ஆசையாக இருக்கேன். எப்பயுமே ஒரு கோவிலுக்கு வந்து ஐயோ இந்த கோவில் ஃபுல்லாக நம்ம ஒரு பக்தி கச்சேரி பாடணுமே, எவ்வளோ நாடுகள் போகிறோம், கோடிக்கணக்கான மக்களை பார்க்குறோம், எத்தனையோ மேடைகள் நம்மளுக்கு கிடைக்குது, ஆனால் நம்ம ஆசைப்படுற மேடை நம்மளுக்கு கிடைக்குதா, அந்த இடம் நம்மளுக்கு கிடைக்குதா அப்படின்றது நான் 2-3 விஷயங்கள் ஆசைப்பட்டு நடந்த எனக்கு மிராக்கிள் எல்லாமே. அந்த இடத்துக்கு போயிட்டு இந்த இடத்துல நம்ம பாடத்துக்கு வாய்ப்பு கிடைக்குதுங்க, இந்த கடவுளுக்கு நம்ம பாடணும், அது கோவில் ஃபுல்ல சன்னிதானம் அந்த இடத்துல போவோம். கோவில் கச்சேரி பாடியிருப்போம், வெளி கோவிலில் கச்சேரி பாடியிருப்போம், கல்யாண மண்டபத்தில் பாடியிருப்போம், இல்லை பாடியிருப்போம். அந்த கோவிலுக்குள்ள கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்களா, அதுதான் நான் எப்பவுமே ஒரு விஷயத்த நினைக்கும் போது நான் நல்ல விஷயமா தான் ஸ்ட்ராங்காக நினைப்பேன். ரொம்ப அற்புதமான தகவல். இன்னைக்கு எப்படி உங்கள் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் உங்களோட டைமை எப்படிக்கா ஷெட்யூல் பண்ணுறீங்க? பிளான் பண்ணிட்டே இருந்தேன். அதாவது வந்து ஈஸியாக இருப்பேன் அப்படின்ட்டு. சில நேரங்கள் வேலைன்னு வரும்போது வெள்ளக்காரன் மாதிரி, வேலைன்னு வரும்போது நான் வெள்ளக்காரன்ற மாதிரி எத்தனையோ நாட்கள் தூங்காமல்லாம் தான் இருந்துச்சு. ஏன்னா நம்மளுக்கு ஒரே இடத்துல நிரந்தரமான வேலை கிடையாது. இன்னைக்கு ஒரு மேடைன்னா வேற ஒரு ஊரில் வேற மேடை வேற மசாலி தராங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மெயினாக இன்னைக்கு கிடைக்கும். சரி ஓகே செஞ்சு இதெல்லாம் நாளைக்கு என்ன விஷயம், நாளைக்கு இந்த பாட்டு எடுக்கணும், அந்த பாட்டு எழுதணும், இதுதான் கான்செப்ட். இப்போ வந்து சிவன் கோவிலா, சிவன் சம்பந்தமான பாடல் நிறைய போடணும், துபாய் கோவிலா, அப்பா ஸ்பாட், இந்த மாதிரி வந்து நம்ம மைண்ட் போயிடுங்க. அப்போ எனக்கு ரிலாக்ஸ் கிடைக்கும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு ராஜி கோவில் அது மாதிரி கோழிச்சு கடற்ற கோவிலுக்கு வந்து மாற்றிச்சோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பிளான் பண்ணிக்கிறது இல்லை லைஃப்பில் எப்பவுமே என்னை பொறுத்த வரைக்கும் நான் பிளான் பண்ண எந்த விஷயமும் பெருசாக இது நீங்கள் இப்போ எனக்கு என்ன புரிஞ்சது அப்படின்னா, ரொம்ப எதிர்பார்த்து ஒரு பிளான் பண்ணி ஒரு விஷயம் செய்யறதுக்கும் இறை சித்தம்னு விட்டுட்டு நம்ம நமக்கு இப்போ இன்னைக்கு இருக்கிற வேலைக்கு என்ன பிளானோ அதை மட்டும் பண்ணிட்டு போயிட்டு இருந்தோம்னாலே அடுத்தடுத்து போய்கிட்டு இருப்போம். உதாரணம் மன்மதராசா பாட்டு நான் பாட வேண்டிய பாட்டு இல்லை, வேற பாட்டு அந்த படத்துல நான் பாட வேண்டியது, அந்த பாட்டு எனக்கு கிடைக்காம மன்மதராசா பாட்டு கிடைச்சது. ஸோ இப்போ புரியுதுங்களா, நான் ஆசைப்படலை, கடவுளா எனக்கு ஆசைப்பட்டு அந்த பாட்டை கொடுத்து ஒரு நைட்ல என்னோட வாழ்க்கையை மாற்றினார். உண்மைதான். ஸோ அதனால என்ன கொடுக்கணும்னு நம்மளை படைச்சவனுக்கு நம்மளுக்கு தெரியும். கண்டிப்பா. அதே மாதிரி அம்மா நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. தாயை பற்றி அம்மா இருக்கிற வச்சு நம்ம குழந்தைதான். அது மாதிரி அம்மா தெரியும் நமக்கு என்ன பிடிக்கும் அதை செய்யறது மாதிரி, அது மாதிரி அம்பாட தெரியும். ரொம்ப சந்தோஷம்க்கா. ஏன்னா ஒரு பெண்ணுன்றவ வந்து வீட்டை பார்த்துட்டே இருக்கணுன்றது நம்ம அதை முந்தின ஜென்ரேஷனோட முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சா கூட இன்னைக்கும் நிறைய படிச்சவங்க வந்து ஒரு ஏக்கமா என்கிட்ட பேசுவாங்கக்கா. பேசும்போது சொல்லுவாங்க, நான் நிறைய படிச்சிருக்கேன் ஆனா உங்களை மாதிரிலாம் நான் செய்ய முடியலன்னுவாங்க. ஸோ இது வந்து தன் முனைப்புனால வரக்கூடிய விஷயங்கள். நம்மளுக்கு சுதந்திரம், பெண்ணுன்றவளுக்கு சுதந்திரம் என்றைக்குமே கொடுக்கப்படாது, நாம தான் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத வந்து ஒவ்வொரு சாதித்த பெண்கள் போலையும் பார்க்குறேன். அதே வரிசையிலே உங்களையுமே வணங்குறேன். ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒரு 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 லெவலில் இருக்கிறோன்னால ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேங்க்கா. உங்களோட மார்கழி நம்ம சென்னையில் திருவையாறு நடக்கும்போதெல்லாம் நம்ம இதில் ஒரு ஸ்லாட் வாங்குவோமா, இதெல்லாம் பண்ண முடியுமான்னு நினைச்ச காலத்தில் போய் உங்க கூட உட்கார்ந்து பேசக்கூடிய நினைச்சதுனால நாங்கள் இப்போ கூட ஆமா நான் பெரிய ஆளு இல்லைக்கா. நம்ம எதை ஒன்றை ரொம்ப ஸ்ட்ராங்கா நினைக்கிறோமோ அந்த விஷயம் நம்ம வாழ்க்கையில் தான். அது வந்து கடவுள் கண்டிப்பா நடக்குது. அதனால நான் நிறைய பேர் சொல்லி கடவுள் கிட்ட போயிட்டு எனக்கு வீடு சிறுத்தா இருப்பது அதை எதுவுமே கேட்காதீங்க. அம்மா சொன்னாங்க எல்லாரும் நல்லா எங்கவும் நல்லா ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டில் இருக்கோம். எரிச்சக்கரத்தையா செஞ்சாரே ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டில் இருக்க துளசி செடி தறி வச்சிருக்கோம், மரம் நடுறது பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டில் இருக்கவங்க நம்ம பார்க்க, அதுக்கப்புறம் நம்ம வெளியில நம்ம போனால் நம்மளை கவனிச்சுக்க நிறைய பேர்
அற்புதமான தகவலுக்கா. உண்மைதான். இது புது வார்த்தைக்கா. நான் இதுக்கு முன்னாடி நான் கேட்டதில்ல. நீங்க ஐயா சொல்லி கேட்டிருக்கீங்க. வீட்ல இருக்கிற துளசி செடிக்கு தண்ணி ஊத்துங்க, வெளியில போய் அப்புறமா மரம் நடலாம். உண்மையிலே இது ஒவ்வொருத்தருமே புரிஞ்சிக்க வேண்டிய அவங்கவங்க நிலையில இருந்து புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு வார்த்தை. ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. இந்த நிலைமைக்கு வந்துட்டீங்கன்னா, நீங்க ஒவ்வொரு படிக்கட்டும் எவ்வளோ விஷயங்கள் கடந்து இத ஃபர்ஸ்ட் பார்க்குறபோது நெல்த்தி என்கிட்ட சொல்லியிருக்காங்க. மேடம் அவங்க டாக்டர் சொல்லும்போது அவங்க குழந்தைங்க சுத்தமா இந்த மாதிரி பாடகியா கண்டிப்பா எல்லாரும் அப்படிதான் பார்க்கணும். ஏன்னா எல்லாச்சுமே ஒரு ஒரு திறமை இருக்கு. இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குன்னா ஒருத்தர் பேசுவாங்க, சும்மா தான் இருக்கு. இந்த மாதிரி பாடு எல்லாருமே பக்கத்துல கடந்து போய் அந்த நேரத்தில் ஸோ அந்த இது எப்படி நம்ம கடந்து வந்தோன்றது தான். அந்த பாதை எப்படி கடந்து வந்தோன்றது தான். அது நமக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆன்மீக வழியில வந்துடும் நம்மளுக்கு கண்டிப்பா. எல்லாமே நமக்கு அதை தாங்கி கடந்து போகுன்ற மாதிரி வந்துடும். இல்ல நம்ம இந்த ப்ராசஸ்ல இருக்கும்போது நான் உணர்ற விஷயம் என்னன்னா, நம்மள மாதிரி ஒருத்தவங்க இப்போ நம்ம கடந்து வந்த பாதையை இப்ப கடந்துட்டு இருக்கிறவங்கள பார்க்கும்போது, இவங்க இந்த ப்ராசஸ்ல அதாவது இந்த ஊருக்கு வர்றதுக்கு இத்தனை கிலோமீட்டருக்கு முன்னாடி இருக்கோம்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த லெவல்ல இருக்கவங்க வந்துருவாங்க. அது ஒரு சில பேரை பார்க்கும்போது தோணும். இவங்க சீக்கிரம் வருவாங்க. இல்ல இது லேட் ஆகும். இது வரவே வராதுன்ற மாரி இருக்கும். ஸோ அவங்கவங்களுடைய எண்ணங்கள் தான் அந்த இடத்த சேர்க்குதுன்றது உண்மையிலேயே நான் ஏங்குன ஒரு விஷயம். நான் பார்த்து பிரமிச்ச ஒரு விஷயம். அந்த சிக்னல்ல நிக்கும் போதெல்லாம் ஆசையா அந்த கமலஹாசன் ஓப்பன் பண்ணி வைக்கிற ஃபோட்டோவும், உங்க அந்த லக்ஷ்மி ஸ்ரீ நான் நெறைய நம்ம கடையில இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வாங்கியிருக்கேன்க்கா. அப்படி பார்த்த ஒருத்தவங்களோட இன்னைக்கு எங்க அம்மா சரிசமமா உட்கார்ந்து பேசக்கூடிய அந்த வாய்ப்பு, அந்த அன்பு, ராஜின்னு கூப்பிடக்கூடிய அந்த வார்த்தையை நான் கேட்கும்போது உண்மையிலேயே அம்பாளுக்கு ரொம்பவே நன்றி கடன் பட்டிருக்கேன். அம்மா பேசும்போது சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நன்றியோட இருப்போன்றது தான். அந்த நன்றி நம்மள அடுத்தடுத்த வழிக்கு கொண்டு போகும்னு நினைக்கிறேன்க்கா. அவரோட வளர்ச்சி அப்படின்றது நீங்க சொன்னீங்க உங்களுக்கு விளம்பரம் தேவைன்னு. விளக்கு கடைன்னு சொல்லும் போதே அது ஒரு பெரிய எல்லாருக்கும் தெரியக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. எங்களோட கடை இன்னும் மென்மேலும் நீங்க சொன்னீங்க அது ஒரு சிக்னல்ல இருந்ததுன்னு. ஸோ அதுவும் ஒரு கனவு தான். என் கணவனுடைய மிகப்பெரிய கனவு. ஏன்னா வண்ணாரப்பேட்டையில் எங்கேயோ பிறந்து எங்கேயோ படித்தவர் இங்கே ஒரு பெரிய மியூசிக் ஷாப் வைக்கணும் அப்படின்றது அவரோட கனவு. அதான் சொல்ற ஒரு பெரிய விஷயத்த நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம நம்புறோமோ அது நம்ம வாழ்க்கையில நிகழ்தா. இன்னும் நிறைய உங்க வெளிநாடுகள்லாம் உங்க கடையை வச்சு நாங்கெல்லாம் அதுல ஒரு அங்கமா இருந்தோடனே நாங்களும் பெருமையா கண்டிப்பாக்கா. எல்லா இடத்துலயும் உங்க கச்சேரி நடக்கும்க்கா. நீங்க பாடணும். ஏன்னா காஞ்சிபுரத்துல நடந்த கச்சேரியில இருந்த வைப்பு நான் இன்னுமே ரசிச்சுட்டே இருக்கேன். அடிக்கடி அதை போட்டு கேட்கிறேன். ரொம்ப சந்தோஷம்க்கா. நன்றிக்கா. நன்றி.